Very good morning to my dear students. 10th standard. Last class la vandu நம்ம பாத்தீங்கன்னா unit 4 prose attic the attic நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த கிளாஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்றேன். அதாவது இந்த attic லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா அண்ட் ஆத்தர் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா டியோட்ரெஞ்சில இருந்து அவங்களுடைய கல்கட்டாக்கு புதிய ஃபேக்டரியிலேருந்து கல்கட்டாக்கு போகிற வழியில் அவங்க ஆதித்யாவோட சொந்த ஊர் பிரம்மப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அதில் வந்து அவன் 29 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஊரை விட்டு வந்து திரும்பி அந்த ஊருக்கு திரும்பி போய் அவனுடைய ஸ்கூல்ஸு படித்த ஸ்கூல்ஸ் இதெல்லாம் பார்க்கலான்னு போகிறான். அவங்க ஃபேமிலி ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி. ஸோ அங்கே போகும்போது நாகன் அங்கிள் டீ கடை இந்த மாதிரி இங்கெல்லாம் விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறான். ஸோ அந்த மாதிரி அப்படி அங்கே போயிட்டு அந்த நாகன் அங்கிள் டீ அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான். பில்டிங்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. அப்புறம் நாகன் அங்கிள் டீ கடைக்கு விசிட் பண்ணுறான். அங்கே போயிட்டு பார்க்கும்போது தான் ஒரு தேர்ட் பர்சனை ஒருத்தரை பார்க்குறாங்க. அந்த கடையில் மீட் பண்ணுறாங்க ஆத்தரும் ஆதித்யாவும். அப்போ அந்த தேர்ட் பர்சன் திடீர்னு எந்திரிச்சு பண்ரக்ஷா அப்படின்னு கீப்பிங் ஆஃப் அ ப்ராமிஸ் சொன்ன வாக்கை காப்பாற்றுவது சொன்ன சொல்லை காப்பாற்றுவது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரோடைய ஒரு கவிதை ஒன்று எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு ஒப்பிச்சுட்டு யாரையுமே பார்க்காம அவன் பாட்டுக்கு தனியாக நமஸ்தே அதாவது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஓகேவா? அவன் பேர் வந்து சன்யால் அப்படின்னு சொல்லிட்டு நாகன் அங்கிள் மூலியமா ஆதித்யாவுக்கும் ஆத்தருக்கும் தெரிய வருது. இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேக் யூர் புக் பேஜ் நம்பர் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 96. ஸோ இதில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸில். I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. Without answering me, he asked Nagan uncle who the gentleman was and what he did. Nagan uncle replied, Sasanka Sanyal, what can be done? He leads a cursed life, gone crazy, I think, but has not forgotten any incident of the past. Sold his lands to get his only daughter married. He lost his wife and only son last year. Since then, he is somewhat changed, not really normal. Where does he stay? He stays with a friend of his father's, Jogas Kabiraj. Sasanka comes here, has tea and biscuits and always remembers to pay. Having an acute sense of self-respect. But how long things will remain like this, I don't know. அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அந்த I have noticed a sudden change in Aditya's expression அப்படிங்கிறது என்னன்னா அந்த சசங்கா வந்து சன்யால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்திரிச்சு அந்த ரவீந்திரநாத் தாகூர் ஒரு கவிதை ஒன்று எடுத்துச்சு ஒப்பிச்சான் பார்த்தீங்களா. சொல்லிட்டு ஆத்தர் வந்து வியப்பாக பார்க்குறாரு. என்னடா அவன் திடீர்னு பைத்தியக்கார மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கானே, என்னடா அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு ஆதித்யாவை பார்க்கும்போது அவனுடைய ஆதித்யாவோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறுது. ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி நார்மலாக இல்லை, அவன் வந்து அப்நார்மலாக இருக்கான். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து கேட்குறான், ஏன்னா இவனுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து என்னாச்சு உனக்கு, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்கலான்னு நினைக்கும் போது கொஸ்டின் கேட்குறான். யார்? ஆதித்யாட்ட வந்து ஆத்தர் கேட்குறான். ஆனால் ஆதித்யா ஆத்தருக்கு ஆன்சரே பண்ணலை. அவன் டைரெக்டாக ஆதித்யா என்ன பண்ணுறான், நாகன் அங்கிள் பார்த்து இவர் யார், இந்த ஜென்டில்மேன் யார், அவருக்கு என்ன ஆச்சு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். ஸோ உடனே நாகன் அங்கிள் ரிப்ளை பண்ணுறாரு, அவன் பேர் வந்து சசங்கா சன்யால். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையை கேர்ஸ்ட் CURSED cursed curse 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 அப்படின்னா சாபம். ஸோ அவனுடைய வாழ்க்கையே சாபமாயிருச்சு, ரொம்ப கிரேசியாக போயிருச்சு, எல்லாம் வாழ்க்கையே பாலாக போயிருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னா அவனுடைய நிலத்தை அவன்கிட்ட இருக்கிற நிலத்தை விற்று அவனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அவன்கிட்ட இப்போ வெல்த் எதுவுமே இல்லை, இருக்கக்கூடிய லேண்டெல்லாம் சேல்ஸ் பண்ணி தான் அவனுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான்.
அப்புறம் போன வருஷம் வந்து லாஸ்ட் இயர் அப்படின்னா போன வருஷம் தான் வந்து அவனுடைய ஒய்ஃபும் அப்புறம் ஒரே மகனும் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. he lost his wife and his only son last year. போன வருஷம் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்ததுலேருந்து இவன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான், நார்மலாகவே இல்லை அப்படின்னு நாகன் அங்கிள் சொல்கிறாரு. அப்போ உடனே ஆதித்யா வந்து கேட்குறாரு, ஓகே அப்போ அவர் எங்கே தங்கிட்டு இருக்காரு, சசங்கா சன்னியால் எங்கே தங்குறான், அவன் தான் நிலத்தையும் வித்துட்டு அவன் வீடு இப்போ எதுவுமே இல்லை, எங்கே தங்கிக்கிறான் அப்படின்னு கேட்டதுக்கு நாகன் அங்கிள் சொல்கிறாரு, he stays with a friend of father's ஜோகஸ் கபிராஜ். ஜோகஸ் கபிராஜ்னு ஃப்ரெண்ட் அவங்க அப்பாவோடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கான். ஸோ நாகன் அங்கிள் வந்து சொல்கிறாரு, சசங்கா சன்னியால் வந்து சசங்கா சன்னியாலோட அப்பாவோடைய ஃப்ரெண்டு, அவர் யாருன்னா ஜோகஸ் கபிராஜ், அவர் வீட்டில் தான் போய் அவன் தங்கியிருக்கான். அவன் எப்பயுமே இங்கே ரெகுலராக டீ கடைக்கு வருவான், வந்து டீயும் பிஸ்கெட்டும் குடிச்சிட்டு சாப்பிடுவான். ஆனால் எப்பயுமே வந்து காசு கொடுத்துருவான், ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டான், கரெக்டாக அதுக்கான காசை கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அவன் அதில் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பான். ஏன்னா வந்து சும்மா கொடுத்துட்டா பிச்சை போடுற மாதிரியோ இல்லை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரியோ அது போயிடும்னு நம்மளை யாரும் கேவலமாக நினைக்கக்கூடாதுன்னு அந்த சுய கர்வம் அப்படிங்கிறது அவனுக்கு அதிகமாகவே இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு நாகன் அங்கிள் சொல்கிறாரு. Having paid our bill and ascertained the location of Jogas Kabiraj house, we got into the car. Aditya was at the wheel. He expressed the wish to visit his house. So, you do want to see your house after all, I said. It has become essential to do so, Aditya replied. His nerves seemed overwrought for some reason. We soon reached the house, which was surrounded by high walls. Even from the ruins, one would easily imagine how grand it must have been once upon a time. ஸோ என்ன அப்படின்னா, சரின்ட்டு நாகனங்கள்கிட்டருந்து கடையில் கிளம்பலான்னு சொல்லிட்டு போய் பில்லு வந்து பே பண்ணுறாங்க. பில் பே பண்ணிட்டு அந்த ஜோகஸ் கபிராஜோடைய வீடு எங்கே இருக்குது, அதான் அசன்டன்ட் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அசன்டன்ட் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஜோகஸ் கபிராஜோடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அட்ரஸ் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே காரில் ஏறுறாங்க. காரில் ஏறினதும் ஆதித்யா வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்னா, எனக்கு வந்து என்னுடைய வீட்டுக்கு போகணும்னு விருப்பமாக இருக்குது, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆத்தர் கேட்குறாரு, ஸோ ஃபைனலாக உனக்கு அவன் வீட்டு பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்குறாரு ஆதித்யாவை. உடனே ஆதித்யா சொல்கிறான், இது வந்து ரொம்ப இப்போ போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், போக வேண்டிய கட்டாயம் தான், நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஓவர் ரவுட் அப்படின்னா அப்செட்டாக இருக்கான், ரொம்ப அப்செட்டாக இருக்கான். யார், ஆதித்யா ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. போகும்போது அந்த 29 இயர்ஸாக அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பரம்பரையாக ஜமீன்தார் வாழ்ந்த குடும்பம், அந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பே இல்லாமல் இருக்குது. ஸோ 29 இயர்ஸாக பராமரிப்பே இல்லாமல் இருந்ததுனால ரொம்ப பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதான் அந்த ரூயின்ஸ் அப்படிங்கிறது பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. அதை வந்து ஆத்தர் பார்க்கும்போது இப்போ இந்த மோசமான நிலைமையில பார்க்கும்போதே இது இப்படி இருக்குன்னா என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. 29 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பில்டிங் வந்து பராமரிப்பில் இருக்கும்போது எவ்வளோ கம்பீரமாக இருக்கும், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஹவு கிராண்ட் இட் மஸ்ட் ஹாவ் பீன் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், we entered the building, climbed up the stairs and reached the attic on the second floor of the house. This was my favorite room, said Aditya. The attic has always been a favorite with children. It is in the attic that the child seems to be in a world of its own. So house குள்ள என்டர் ஆகுறாங்க. பில்டிங்குள்ளே போனோடனே ஸ்டேர்ஸ் அப்படின்னா படிக்கட்டில் ஏறாங்க, மாடி படிக்கட்டு ஏறி அடுத்த செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் அட்டிக் இருக்குது. ஸோ ஆதித்யா வந்து சொல்கிறாரு, எப்பயுமே எனக்கு வந்து இந்த ரூம் தான் ரொம்ப ஃபேவரெட்டு, இந்த அட்டிக் ரூம் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா எப்பயுமே குழந்தைங்க எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு இடம் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு சந்தில் இல்லை மேலே அந்த அட்டாளின்னு சொல்லுவாங்க, அட்டிக் பரன்
மேலே ஏதாவது பலகையை போட்டு ஸ்லாப்ல மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் போட்டு தனியாக அவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் ஒளி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் யாரும் பேரண்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுதான் சொல்கிறாங்க. இட் இஸ் இன் த attic that the child seems to be in a world of its own. அதோடைய சொந்த உலகத்தில் அதுக்குன்னு ஒரு தனியாக உலகம் அதில் இருக்கிற மாதிரி குழந்தைங்கள்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. A portion of a wall of the attic had crumbled down, and through the window that had been created, we would see the sky, the fields, a part of the rice mill, and spire of the old temple. In the whole house, the attic had probably been the worst hit by wind and weather. The floor was strewn with twigs and straw and pigeon droppings. Among other things, there was a broken cricket bat and remains of an armchair and a wooden packing case. ஸோ என்னென்னா அந்த அட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு அந்த அட்டிக்கில் ஒரு சைடு செவுரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சிருக்கு, நல்லா விரிசல் விட்டுருக்கு. அப்புறம் அந்த அட்டிக்கில் ஒரு விண்டோ இருக்குது. அந்த மேலே ஏறி பார்த்தா ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோவிலேருந்து இப்போ நம்மளே வந்து இப்போ நம்ம வீட்டு மாடியில் போய் பார்க்குறோம் அப்படின்னா ஹைட்டாக 3 அடுக்கு மாடி 2 அடுக்கு மாடியில் மேலே போய் நம்ம ஹைட்டான பில்டிங்ஸில் நம்ம போய் பார்த்தோம்னா சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு விஷுவல்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இவங்க அந்த அட்டிக்கில் போயிட்டு அந்த விண்டோ மூலிமா என்னென்ன விஷுவல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்கை வானத்தை பார்க்குறாங்க. அப்புறம் ஃபீல்டு, அந்த பேடி ஃபீல்டு சொன்னல வயல்வெளிகளாக இருக்குது, நல்லா பசுமையாக இருக்குது அப்படின்னு அந்த ஃபீல்டெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் பார்ட் ஆஃப் த ரைஸ் மில் வந்து தூரத்தில் இருந்திருக்கு, அது ஒரு பகுதி தெரியுது, ஒரு கொஞ்சம் பார்ட் தெரியுது, அந்த ரைஸ் மில்லோடைய பார்ட் கொஞ்சம் தெரியுது. அப்புறம் ஸ்பயர் ஆஃப் த ஓல்ட் டெம்பிள்னா கோயிலுடைய கோபுரம் சொல்லுவோம்ல, அந்த உச்சி கலசம்லாம் வைப்பாங்கல்ல, அதான் கோபுரம் சொல்லுவோம். அதான் அந்த டாப் ஆஃப் த கோபுரம், அந்த இடத்த வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்புறம் இந்த அட்டிக் தான் வந்து மொத்தமாகவே நிறைய குப்பை சேர்ந்த இடமா இருக்குது. பொதுவாகவே இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சாதாரண ஃப்ளோர்லாம் வந்து நம்ம நீட்டாக வச்சுருப்போம். இதே மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டிக் மாதிரி பிளேஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டரை அடித்து குப்பைலாம் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து என்னென்ன குப்பை இருக்குன்னா நிறைய குப்பை, அந்த ட்விக்ஸ் அப்படின்னா மர இலைகள், அப்புறம் அந்த இது சொல்லுவோம் இல்லைங்களா, தட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பேடி ஃபீல்ட்ஸில் அதோடைய இது வேஸ்டேஜ், அந்த காற்றுக்க பறந்து வர்றது அந்த மாதிரி வந்து விழுகிறது. அப்புறம் பீஜியன் ட்ராப்பிங்ஸ் அப்படின்னா புறாக்கள்லாம் வந்து நிறையா அதோடைய இறகு, அப்புறம் அதோடைய வேஸ்டேஜ், அது பாத்ரூம் போகிறது, இந்த மாதிரி அதுவும் எல்லாம் அங்கே நிறையா இருக்குது. ரொம்ப நேஸ்டியாக இருக்குது அதோடைய. எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா அந்த இடமே ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமாங் அதர் திங்ஸ் தெர் வாஸ் ப்ரோக்கன் கிரிக்கெட் பேட், ஒரு பழைய உடஞ்சி போன பேட்டு, ஒரு ஆர்ம் சேர், அப்புறம் வுட்டன் பேக்கிங் கேஸ், இதுதான் அங்கே இருக்குது. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ், வுட்டன் பேக்கிங் கேஸ்னால் பெட்டி, நம்ம வந்து ட்ரங்க் பெட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, இரும்பு பெட்டின்னுவாங்க, அந்த மாதிரி வுட்டன் பாக்ஸ் மாதிரி அது ஒரு கேஸ், அது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தான் அங்கே இருந்திருக்கு. ஸோ இதான் அந்த பிக்சர் பாருங்கள், அவன் வந்து மேலே ஏறி பார்க்குறான். ஸோ இது மேலே தான் இப்படி இருக்குது, இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, இதை தான் தேடி வந்திருக்கான் இந்த மெடலை தான். ஸோ ஆதித்யா காட் ஆன் டாப் ஆஃப் த பேக்கிங் கேஸ் and pushed his hand inside the ventilator, thus upsetting a sparrow's nest, a part of which fell to the ground. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. When I asked him what it was, he said, "You will get to know very soon." ஸோ ஆதித்யா என்ன பண்ணுறான், மேலே ஏறி அந்த அந்த இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது புறாவோடைய நெஸ்ட் ஒன்று இருக்குது, கூடு இருக்குது, அதை அப்படி தட்டிடுறான். அதிலேருந்து பார்ட் ஆஃப் விச் ஃபெல் ஆன் த கிரவுண்ட், அது வந்து தரையில் விழுந்துருது. ஹவவர் ஹி ஹீவுடைய ஹை சைஃப் ரிலீஃப், அதாவது அவனுக்கு மூஞ்சில் அப்போ தான் ஒரு அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலீஃப் ஆகுது, உடம்புல ஒரு மூச்சு காற்றே விடுறான். என்னென்னா எதை தேடி அவன் போயிருந்தானோ அதை கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ஆத்தர் வந்து கேட்குறாரு, என்ன நீ என்ன எடுத்துட்டியா அப்படின்னு, எதை தேடி வந்து அது இருக்குதா, என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் ஆதித்யா என்ன சொல்கிறான், யூ வில் கெட் டு நோ வெரி சூன், நீ வந்து சீக்கிரமாக தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. We next went to a jeweler's to find out the weight of the article. The jeweler remarked it was an antique.
Our next stop was the house of Jogas Kabiraj. Though I was little curious, I didn't ask Aditya anything. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நேராக எங்கே போகிறாங்கன்னா ஒரு ஜுவல்லர்ஸ் ஷாப்புக்கு போகிறாங்க, நகை கடைக்கு போகிறாங்க. நகை கடைக்கு போயிட்டு அந்த பொருளை கொடுத்து இது எவ்வளோ விலைக்கு போகும் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜுவல்லர் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒரு ஆன்டிக், அப்படின்னா பழமையான பொருள், இது வந்து பழமையான பொருள், இதுக்கு வந்து இன்றைக்கி இந்த இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான். சரி, இவங்க பேசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தது ஜோகஸ் கபிராஜ் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஆத்தருக்கு வந்து ஏதோ விஷயம் இருக்குது, என்னமோ நடந்துகிட்ருக்குன்னு தெரியுது. ஸோ அதனால் அவர் ரொம்ப க்யூரியஸ் ஆகிட்டார், ரொம்ப ஆர்வமாயிட்டார். சரி விடு, நம்ம ஆதித்யாவை எதுவும் கேட்டு தெரிஞ்சிக்க வேணாம், நம்ம எல்லாத்தையுமே நேரில் கூட போய் பார்த்தே தெரிஞ்சிக்கலாம், எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக போகிறாரு. We entered the house and went to the room where Sasanka Sanyal stayed. Sasanka uncle was busy reciting verses from Tagore. When he had finished, Aditya asked, "May we come in?" He turned and faced us. "No one visits me," he said in an unperturbed manner. "Would you mind if we come in? Come in." Except for a charpoy, there was nothing else to sit on, so we remained standing. "Do you remember Aditya Narayanan Chaudhary?" Aditya asked him. ஸோ என்னென்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் பார்க்கும்போது சசங்கா சன்யால் வந்து வழக்கம் போல் ஒரு ஒரு கவிதை வந்து ஒப்பிச்சிட்ருக்கார், போயம் வந்து ஒப்பிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் அது சொல்லிட்டு இருக்கிறவர்களும் இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் வெயிட் பண்ணுறாங்க. சொல்லி முடித்த உடனே இவங்க வந்து என்ன ஆதித்யா வந்து நாங்கள் உள்ளே வரலாமா, மேபி கமின், நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே சசங்கா திரும்பி இவங்களை பார்க்குறான். பார்த்துட்டு என்ன யாருமே விசிட் பண்ண வரமாட்டாங்க, என்னை யாரும் பார்க்க வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அன்பர்டர்டு அப்படின்னா அன்டிஸ்டர்ப்டு, டிஸ்டர்ப் பண்ணாத விதமாக, அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாரு. என்னையெல்லாம் யாரும் பார்க்க வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆதித்யா கேட்குறான், சரி நாங்கள் உள்ளே வந்தால் நீங்கள் ஏதாவது நினச்சிப்பீங்களா, நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னோடனே சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. உள்ளே போனால் அந்த ரூம்குள்ளே போனால் ஒரே ஒரு சேர்பாய் அப்படின்னா ஒரு கட்டில் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது ஒன்று தான் இருக்குது. அதில் தான் சசங்கா உக்காண்ட்ருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சரி வேறு எதுவும் உட்காரத்துக்கு இல்லாதனால அவங்க நின்றுட்டே இருக்காங்க. உடனே ஆதித்யா கேட்குறாரு, சசங்கா சன்யாலை பார்த்து ஆதித்யா கேட்குறான், "Do you remember ஆதித்யா நாராயண சௌத்ரி?" உங்களுக்கு ஆதித்யா நாராயண சௌத்ரி ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்து சசங்கா சன்யாலை பார்த்து கேட்குறான். உடனே சசங்கா சொல்கிறாரு, "Of course," said the gentleman. "The spoiled child of affluent parents was a fairly good student but would never beat me. He was extremely jealous of me and he used to tell lies." "I know," said Aditya. He then took out of a packet from his pocket and handing it over to him said, "This is for you from Aditya." ஸோ உங்களுக்கு ஆதித்ய நாராயண சௌத்ரி தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே உடனே சசங்கா சொல்கிறாரு, "ஓ தெரியுமே, எனக்கு தெரியும் ஜென்டில்மேன், தாராளமாக தெரியும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாயிலான குழந்தை, ஸ்பாயில்டு சைல்டு அப்படின்னா அஃப்யூலண்ட் அப்படின்னா வெல்த்தின்னு அர்த்தம், நல்லா பணக்காரங்க பேரண்ட்ஸ். அவனுடைய குடும்பமே ஜமீன்தார் குடும்பம், ரொம்ப பணம் அதிகமாக இருக்குது. அதனாலேயே அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான், அவனை வந்து ஒழுங்காக அவங்க வளர்க்கலை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் அ ஃபேர்லி குட் ஸ்டூடெண்ட், அவன் வந்து ஒரு நல்லா படிக்கிற பையன்தான். ஆனால் எப்பயுமே அவனால் என்னை பீட் பண்ண முடியாது, நான் தான் ஃபஸ்ட்டு, எப்பயுமே எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவான், அவன் எனக்கு அடுத்தது தான் வருவான். அதனாலேயே ஆதித்யாவுக்கு வந்து என்னை பார்த்தா எக்ஸ்ட்ரீம்லி ஜெலஸ், ரொம்ப பொறாமை. ஜெலஸ் அப்படின்னா பொறாமை. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன என் மேலே பொறாமையாக இருப்பான். அவன் எப்பயுமே என்கிட்ட பொய் சொல்லுவான். யூஸ்டு டு டெல் லைஸ், லைஸ்னா பொய் சொல்கிறது. ஸோ அவன் எப்பவுமே என்கிட்ட பொய் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சசங்கா சொல்கிறாரு. உடனே ஆதித்யா சொல்கிறான், "ஆமாம் எனக்கு தெரியும், ஆதித்யா வந்து அந்த மாதிரி தான்." இவன் வந்து நான் தான் ஆதித்யான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, உங்களுக்கு ஆதித்யாவை தெரியுமான்னு தான் கேட்குறான். உடனே அதுக்கு சசங்கா சன்யால் அப்படி சொல்கிறான். அது சொன்னதுக்கு ஆதித்யா, "ஆமாம்மா அவன் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு பாக்கெட் எடுக்கிறான். ஸோ பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு பாக்கெட் எடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். என்ன அப்படின்னா இது வந்து ஆதித்யா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சசங்காட்ட கொடுக்குறான். "What is it?" he asked. "Money." "Money? How much money?" 150 rupees. "He has said that he will be happy if you accept it."
Shall I laugh or cry? Aditya has given me money. Why this sudden generosity? Man does change with time. Perhaps Aditya is not the same Aditya as before. A change, I got the price, he would not bear it. He took it from me to show his father and never returned it to me. Said that there was a hole in his pocket and it had fallen through it. So என்ன சொல்றான், என்ன இருக்கு இந்த என்ன அந்த பாக்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சசங்கா கேட்கறான். இதுல காசு இருக்கு. மணி காசா? எதுக்கு? எவ்வளோ இருக்கு? 150 rupees, 150 ரூபா, 150 rupees இருக்கு அப்படின்னு சொல்லி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ஆதித்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னோடனே சசங்கா, அதாவது ஆதித்யா எனக்கு பணம் கொடுக்க சொன்னானா, எனக்கு இப்போ அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல. திடீர்னு ஆதித்யாக்கு என் மேலே என்ன ஒரு தாராள மனசு, கருணை, ஜெனர்சிட்டினா தாராளம், அவனுக்கு என்ன என் மேலே ஒரு கருணை, தாராளமாக எனக்கு கொடுக்குறான், அவனுக்கு என்ன ஒரு தாராள மனசு அப்படின்னு கேட்குறான். உடனே ஆதித்யா சொல்கிறான், மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம். மனுஷங்க வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, மாறுவாங்க. அதே மாதிரி தான் ஆதித்யாவும். இப்போ வந்து ஆதித்யா வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆதித்யா கிடையாது, இப்போ வந்து நல்லவனாக இருக்கான், திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது சேஞ்ச்? அவன் மாறிட்டானா? நான் வந்து ப்ரைஸ் வாங்கினேன், அவனால் அதை பியர் இட் அப்படின்னா அவனால் அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியல, அவனால் அதை பொறுத்துக்க முடியல. உடனே அவன் என்ன பண்ணான், என்கிட்ட இருந்து அந்த மெடலை வாங்கிக்கிட்டு, என் ப்ரைஸை வாங்கிக்கிட்டு, நான் இதை என்கிட்ட கொடு, நான் போய் எங்கள் அப்பாட்ட காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு போனான் ஆதித்யா. அப்புறம் போயிட்டு அவன் திரும்பி கொண்டாந்து எனக்கு அந்த ப்ரைஸை கொடுக்கவே இல்லை. கேட்டால் அவனுடைய பேக்கெட்டில் வந்து ஹோல்ஸ் இருந்தது, அதாவது பேக்கெட் ஓட்டையாக இருந்ததுனால போகிற வழியிலே விழுந்துருச்சு, எனக்கு தெரியல எங்கே போனுச்சுன்னு தெரியல, தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி சசங்கா சொல்கிறாள். திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், இட் இஸ் யோர்ஸ். ஸோ அதுக்கு ஆதித்யா சொல்கிறான், இதுதான் வந்து அந்த ப்ரைஸ் ஆஃப் மெடலு, அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு இந்த 150 ரூபா காசு அவர் கொடுக்குறாரு. அன்றைக்கி அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருல்ல, அதுக்கு பதிலாக இந்த 150 ரூபா காசு உங்ககிட்ட கொடுக்குறாரு, நீங்கள் இது உங்களோடைய தான், நீங்கள் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சசங்கா சன்யால்கிட்ட ஆதித்யா சொல்கிறான். சசங்கா சன்யால் வாஸ் அமேஸ்ட். He stared at Aditya and said, the price of the medal, that would not be more than 5 rupees. It was silver medal. Silver is now 30 times costlier than before. ஸோ சசங்கா சன்யால் சொல்கிறான், அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னது, அந்த மெடலுக்காக தான் இப்போ 150 ரூபா காசு கொடுத்துருக்கானா? அந்த மெடலோடைய ப்ரைஸே வந்து வெறும் 5 ரூபா தானே, அது ஒரு சில்வர் மெடல் தானேப்பா, அதுக்கு போய் எதுக்கு 150 ரூபா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சசங்கா சன்யால் வந்து ஆதித்யாவை பார்த்து கேட்குறான். உடனே அப்போ ஆதித்யா சொல்கிறான், இப்போ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 29 வருஷங்களுக்கு முன்னாடி 5 ரூபான்னு விற்றுது, இப்போ வந்து அதோட 3 டைம் காஸ்ட்லியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதோடைய விலை வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த அட்டிக்கிலேருந்து அந்த மெடலை தான் ஆதித்யா எடுத்திருக்கான். எடுத்துட்டு இப்போதைக்கு அது என்ன விலை போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஜுவல்லர் ஷாப்புக்கு போயிருக்கான். அங்கே தான் அவன் வந்து 150 ரூபா போகும்னு தெரிஞ்சவொடனே சரி அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்து தவற திருத்திக்கலான்னு பார்க்குறான். இப்போ வாங்க லெசனில் பார்க்கலாம். Really, I had no news of that, but Sasanka uncle looked at the 15 10 rupees note in his hand and then looked at Aditya. There was completely new expression on his face. He said, Aditya, this smacks too much of charity, doesn't it? ஸோ அப்போ என்னன்னா, அப்படியா, இப்போ வந்து அவ்வளோ விலை விற்குதா, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து திடீர்னு ஆதித்யா பார்த்துட்டே சசங்கா வந்து சொல்கிறாரு. சசங்காவுடைய மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறிடுச்சு. ஆதித்யா கையில் இருக்கிற அந்த 15 10 rupees நோட்டை பார்க்குறாரு, அவர் மூஞ்சியே ரொம்ப கோபமாகுது. உடனே ஆதித்யாவை பார்த்து கேட்குறாரு, this smacks too much of charity, doesn't it? எனக்கு வந்து ரொம்ப கோபத்தை கொடுக்குது, நீ வந்து உன்னுடைய நன்கொடையால் நீ வந்து எனக்கு இப்போ இந்த இதை தானமாக கொடுத்து, இல்லை இதை வந்து நீ எனக்கு இது கொடுத்து என்னை இது பண்ண சமாளிக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப கோபம் வருது. ஸோ we remained silent, peering intently at Aditya. Sasanka Sanyal smiled and said, I had recognized you at Nagan uncle's tea shop by that mole on your right cheek. I would see you had not recognized me. So I recited the same poem that I had recited on the prize giving day, on purpose so that you may remember. Then when you came to visit me, I couldn't help venting my anger on you. ஸோ என்ன சொல்கிறாருன்னா,
இவங்க 2 பேருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்னடா திடீர்னு கோவப்படுறானே, சசங்கா கோவப்படுறானே, அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து ஆதித்யா வந்து பார்த்து சசங்கா சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நாகன் அங்கிள் டீ கடைக்கு நீங்கள் ஊருக்கு ஃபஸ்ட்டு வந்து நாகன் அங்கிள் டீ கடைக்கு வரும்போதே நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நீ வந்து ஆதித்யான்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா மோல் ஆன் யுவர் ரைட் சீக், உன்னுடைய கன்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கில் வந்து ரைட் சீக்கில் வந்து மோல் இருக்குது. மோல்னா மச்சம். உன் மச்சத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் ஆதித்யான்னு. ஆனால் உனக்கு தான் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நீ தான் என்னை ரெகனைஸ் பண்ண முடியல, என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ உனக்கு நான் வந்து சசங்கா சன்னியால், நான் தான் சசங்கா சன்னியால் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான், உனக்கு என்ன தெரிய வைக்கிறதுக்காக தான் அந்த டீ கடையில் அப்போ நான் வந்து திடீர்னு எந்திரிச்சு எந்த ப்ரைஸ், எந்த போயம் சொல்லி, எந்த கவிதை சொல்லி நான் ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கி அந்த ப்ரைஸை நீ திருடிட்டு போனியோ அதே போயமை மறுபடியும் முன்னாடி நான் டீ கடையில் அதுக்கு தான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் பார்க்கும்போது ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி எந்திரிச்சு பாடினான்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுதான். எதுக்காகனா ஆக்சுவலாக இவர் ஸ்கூல் டேஸில் சசங்கா சன்னியால் வந்து அந்த கவிதை, அந்த போயமை சொல்லி தான், தாகூர், ரவீந்திரநாத் தாகூரோடைய அந்த ஒரு கவிதையை சொல்லி தான் அவர் வந்து ப்ரைஸ் வாங்கியிருந்திருக்காரு. அந்த ப்ரைஸை தான் ஆதித்யா வந்து நான் எங்கள் அப்பாட்ட காமிச்சிட்டு வரேன் கொடு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு இவன் ஒளிச்சு வச்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு, பாக்கெட் ஓட்டையாக இருந்தனால வழியில் விழுந்துருச்சு தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டான். அதுக்கு குத்தி காமிக்கணுங்கிறதுக்காக தான் அதே கவிதையை 29 வருஷத்துக்கு அப்புறம் இவர் மறுபடியும் பாடி காமிச்சிருக்காரு. ஸோ தென் யூ கேம் டு விசிட் மீ, இப்போ நீ மறுபடியும் இங்கே வீடு தேடியே என்னை வந்திருக்க, என்னால் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்லி சசங்கா சன்னியால் சொல்கிறாரு. யூ ஹாவ் டன் த ரைட் திங், யுவர் கிரிவன்சஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைட், பட் ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் த மணி, செட் ஆதித்யா. உடனே ஆதித்யா ஒத்துக்கிறான், ஆமாம் நான் தான் ஆதித்யா, உன்னோட கோபம் எல்லாமே நேர்மையானது, கரெக்டானது, என் மேலே தான் தப்பு, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். கிரிவன்சஸ் அப்படின்னா குறைகள், நீ சொல்கிற குறை, மனக்குறை எல்லாமே எனக்கு புரியுது, நீ சொல்கிறது தான் கரெக்டு தான், ஆனால் ப்ளீஸ் இந்த பணத்தை வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கிட்டுனா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஆதித்யா கேட்குறான். சசங்கா சன்னியால் shook his head and said, no, money will soon be spent. I would have preferred to have the medal if it were possible. I would have forgotten that unpleasant incident of my childhood if I would get the medal back. ஸோ சசங்கா சன்னியால் வந்து இல்லை எனக்கு காசுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. எனக்கு வந்து மணி வந்து ஒரு மேட்டரே கிடையாது. அதோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ உங்ககிட்ட இருந்து இந்த 150 ரூபா பணத்தை வாங்கிட்டேன்னா இந்த பணத்தை வந்து நான் காலகாலத்துக்கு வச்சிருக்க முடியாது. அது வந்து செலவு பண்ண என்ன ஆகும், அந்த பணம் கரைஞ்சி போயிடும், காணாமல் போயிடும், தீர்ந்து போயிடும். ஆனால் ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர் டு ஹாவ் த மெடல் இஃப் இட் வேர் பாசிபிள். ஆனால் இப்போ உங்ககிட்ட அந்த மெடல் இருக்குது, இன்னும் இருந்தது அப்படின்னா நீ அதை வேணால் திருப்பி கொடு, நான் அதை வாங்கிக்கிறேன். ஏன்னா அது நான் எப்பயுமே நான் உயிரோடு இருக்கிற வரணும், நான் அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சைல்டுஹுட் இன்சிடென்ட், என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வரும். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அது ஒரு ஞாபகமாக இருக்கும். அதனால் எனக்கு அந்த மெடல் இருந்துச்சுன்னா திரும்பி கொடு அப்படின்னு சொல்லி, பணம் வேணாம் மெடல் தான் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ சசங்காவுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவருக்கு தங்கறதுக்கே வீடு கிடையாது. அவருடைய ஒய்ஃபும் இறந்துட்டாங்க, பையனும் இறந்துட்டாங்க. இருக்கிற லேண்டையும் விற்று தான் அவங்க மகளுக்கு கட்டி கொடுத்துட்டா. அப்போ ஒரு பணம், இவர் கண்டிப்பாக இப்போ பணம் தேவைப்படுது. ஸோ வேற ஒருத்தராக இருந்தால் அந்த 150 ருபீஸை வாங்கியிருப்பாங்க. ஆனால் அப்பயும் சசங்கா என்ன சொல்கிறாரு, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பணம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து என்னுடைய ஞாபகங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடல் தான் வேணும்னு கேட்குறாரு. ஸோ த மெடல் தட் ஹேட் பீன் ஹைடன் இன் த attic ஃபார் 29 long years வாஸ் ஈவென்ச்சுவலி ரிஸ்டோர்ட் டு இட்ஸ் ஓனர். ஸோ கடைசி என்ன ஆயிடுச்சு, அந்த மெடல் எடுத்து ஆதித்யா திருப்பி சசங்கா சன்னியால்கிட்டே கொடுக்குறான். கிட்டத்தட்ட 29 வருஷமாக அந்த மெடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டிக்கில் தான் சும்மா இருந்திருக்கு. அது வந்து மறுபடியும் 29 வருஷத்துக்கு அப்புறம் அதே மெடல் திரும்ப அந்த ஒரிஜினல் ஓனர் கைக்கே போய் சேருது. ஸோ ஸ்ரீமான் சசங்கா சன்னியால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 வாஸ் ஸ்டில் கிளியர்லி என்கிரேவ்ட் ஆன் இட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1948 அவருக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன். அந்த ஒப்பிவித்தல், கவிதை ஒப்பிக்கிற போட்டி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒப்பிவித்தல் போட்டியில் அவர் வந்து அந்த இதில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த அட்டிக் ஸ்டோரி. ஸோ
ஆதித்யா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து சசங்கா சன்னியால்கிட்ட சின்ன வயசுலேருந்து அந்த இதை வாங்கிட்டு போயிட்டு மெடலை வாங்கிட்டு போயிட்டு திருப்பி தரவே இல்லை. அதை குழந்தைங்க எல்லாமே அட்டிக்கில் தான் போட்டு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம். அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போயிடுறாரு. 29 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சசங்காவில் மீட் பண்ணும்போது தான் அவர் தப்பு உணர்றாரு. ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் தப்பை சரி பண்ணுறதுக்காக பணம் கொடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் சசங்கா சன்னியால் வந்து பணம் வேண்டாம், எனக்கு மறுபடியும் என்னுடைய மெடல் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த 29 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அட்டிக்கில் தூங்கிட்டு இருந்த மெடல் மறுபடியும் ஒரிஜினல் ஓனர் கைக்கே அது போய் சேருது. இதுதான் இந்த அட்டிக் லெசன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் இதெல்லாம் அனுப்புகிறேன். லெசனில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த அட்டிக் லெசன் முடியுது. மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.